குகைகளை பூந்து போயிட்டுருக்கோம். குகை சில்லுன்னு இருக்கும். நாங்கள் மார்பிள் குகைன்னு சொன்னாங்க, நம்பி வந்தோம். மார்பிள் இருக்கு ஆனால் சில்லுன்னுலையே நம்ம போகிறான் பார்த்தீங்களா. அதான் நாறுது வேற என்னன்னு தெரியல. எலிப்பியா, பள்ளிப்பியா, இல்லை பாசப்பியா, இல்லை காக்கா பியா, இல்லை வவால் பியான்னு தெரியல. இதெல்லாம் பண்ணா இதுதான் நாக்க வெட்டி சூப்பு செய்கிறீங்க. சூப்பு இதெல்லாம் போனது சாப்பிடுறீங்க. சரி, ஓகே. நாங்கள் இப்போ ஒரு கோவிலுக்குள்ள பூந்து வந்தோம், பார்த்துருப்பீங்க வீடியோவை. அதுக்குள்ளே வந்தால் அதாவது எப்படி செத்ததுக்கப்புறம் என்ன அனுபவிக்க போன்றதை எங்கள் படமாக போட்டிருக்காங்க. அப்படியே போனால் மேலே போகிறோம். எங்கள் ஆள்லாம் மேலே போயிடுச்சு பார்த்துக்கங்க. அதான் அப்போ பூந்து வந்தோம். மேலே போக முடியல. மேலே ரொம்ப பெரிய இடமா இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. அப்படியே வந்தோம். அப்படியே வந்தால் பார்த்தா இங்கே பார்த்தா அதிசயமாக ஒன்று இருந்துச்சு. என்னான்னு பார்க்குறோம். அப்படியே பார்த்தா இப்போ தான் பார்க்குறோம், பொந்துக்குள்ளே எலி விட்டு சாப்பிட்ற கொட்டுறது தான் வச்சுருக்காங்க. ஓஎம்ஜி, அது எதை படிச்சு கிடைக்குது. நாங்களாம் மஞ்சள் பாய்ஸ் கோகோல மாட்டிக்கிட்டோம். பேச்சஸ் குரூப் மஞ்சள் பாய்ஸ் தான் குரூப்பில் மாட்டினது அப்படின்னு நாங்களாம் பேச்சஸ் குரூப் மாட்டோம். இப்போ நாங்கள் அதுலேருந்து எப்படி வர மட்டும் பாருங்கள். வாங்க, இப்படி தான் குனிஞ்சு வரணும். என் பள்ளியை வச்சுட்டு எப்படி வருது பாருங்க. பிளாட்டி பக்கர் என்ன பாவம் பண்ணிருக்கேன், என்ன புதுமை எனக்கு தெரியும் அப்படின்னு. நீ என்ன பாவம் பண்ணிக்க பிடிக்கும் உனக்கு தெரியுமா? நீ எல்லாத்தையும் கொள்ற. இந்த கோயிலை பார்த்து கழிச்சு அன்னைக்கு கோயிலிருந்து கிளம்புறேன். நம்ம இதை போனதோட இந்தோனேஷியாவா ஒரு பகுதியை நடந்து போனது. போய் அது லைட்லாம் வச்சிருந்தாங்கன்னா அது நம்ம வச்சு இது அன்னும் இல்லை சாப்பா பண்ணேன். அலும்பே அங்கேயும் கேட்க போனோம். ஒரே மாட்டாவா
இது என்ன மார்பிள், அது மட்டும் தான் வித்தியாசம். வெட்டி எடுத்துருக்கானுங்க, வெட்டி எடுத்துருக்கானுங்க. இல்லை மார்பிள் அம்மா அது, இப்போ பாம்பு மாரி செஞ்சுருக்கானுங்க. நாங்கள் இப்போ வந்து ஒரு மேலே போகிறோம். 1/2 மணிக்கு ஸ்லீப்பரி ஸ்டெப் அப்படியே போட்டிருக்கோம். நான் வழுக்குமா பார்த்து. என்னடா இது மேலே உச்சிக்கு போகிறதுனா மலைக்கு? போங்க அதான் மட்டுமே. அதான் போங்க. போ 2 கிலோமீட்டர் தான். பாதி வரைக்கும் போகலாம். பிரம்மா அவரு குடி இருக்கு ஆனால் சைட்டில் குடி அந்த வலை மாதிரி ரவுண்டா வளையம். இதுங்க இருக்கு இந்த சிலைங்க மறுபடியும். ஓகே, ஆமாம், இந்த இடம் தான் வந்து மாமா சைனாலேருந்து குருவி சுட்டு பார்த்துருக்கீங்க. இது ஒரு இறங்குற பாதையை பொண்ணத்தில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அந்தமாரி ஏரி வந்து வெறும் இந்த அட்டாக் பண்ணுற ஏரியா. அந்த வியட்நாம் வாலில் வந்து இங்கேருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, நிறையா ஒளிஞ்சிருக்கானுங்க. ஸோ அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த இடத்த கட்டியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அதோட ஸ்டேர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. ஸோ மேலே வந்த பிறகு இதோட ஆட்லாம் சிலையை செதுக்கி வச்சுருக்காங்க மார்பிளில். ஆமாம் இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் இடையில கொஞ்சம் பயந்துட்டேன், அது ஏன்னு தெரில. நார்மலாயிரும். ஓகே ஆமாம். ஓகே தான், ஃபைன். மேலே ஏறணும். மேலே ஏறி பார்த்தா ஒரு டவுன் உச்சி தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஏதோ இருக்குது, அங்கிட்டு ஒருத்தர் போகிறாரு. அதை போய் பார்க்கணும் என்ன இருக்குது அப்படின்னு. ஒரு டெம்பிள் தான் போலக்கு. அது ஒரு டெம்பிள் மாதிரி தான் தெரியுது அவர் நின்று பார்க்குறத பார்த்தா. அதுங்க பின்னாடி உள்ள வியூ தான் கடைசியில். இப்படி திரும்பினா என்ன வியூன்னு காட்டுறோம். இங்கே வந்து பார்க்குறதுக்கு பின்னால் சொல்லுங்கப்பா. பின்னால் திருப்பி வந்து டவுனையே கட்டிட்டு இருக்கிறேன். எப்படி நாங்கள் பார்க்குறது? இப்படி பார்த்தா தான் ஓகே, இதுதான் வியூ. இந்த சிலையை பார்க்குறது தான் இவ்வளோ பெரிய உச்சிக்கு ஏறி வந்தோம். பார்த்து காட்டிக்காராக இருக்காரு. ஆனால் எல்லாம் மார்பிள், இந்த மலையே மார்பிள் போலது. நான் ஆசைப்பட்டுச்சு கூப்பிட்டு வந்தோம். மேலே ஏற நினச்சி ஏற்ற முடியாது, ஏன்னா அவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது. நானே ஒரு கட்டம் பயந்தானா பார்த்துங்க. தேங்க்யூ. இப்போ இறங்குற பாதியை லைவாக நாங்கள் காட்டுறோம். தொடரும் பயணம் தொடர்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். இப்போ திருப்பி இறங்க போகிறோம். தொடங்குற பயணத்தை பாருங்கள், திருப்பி முடிக்க போகிற இடத்தையும் பாருங்கள். ஓகேவா? பாருங்க. ஓகே, இதுதான். ஓகே, இந்த கேஃபோட ஏறணும் நாங்கள் பாதை. திருப்பி இறங்குறோம் அதே பாதையில். ஓகே, அலையிட்டு இருக்காங்க, அவங்கள ஏற விடுவோம். நீங்கள் அங்கே இருங்க. welcome. ஓகே, மாமா வராரு. ஓகே மாமா, கம்மி பிடிச்சிங்க. ஆள் வந்துகிட்டே இருக்க ஓட்டா மாதிரி ஒன்றும். வாங்க. இறங்குற பாதை நீ பார்த்து போ, வீடியோ எடுக்கணும் அவசியம் தான் இருக்குது. இல்லை பார்த்தா பிடிச்சுதான் இப்போ. ஓகே, இறங்கணும்னு அந்த பாதையை காட்டுறோம். ஓகே, அதை தெளிச்சு போயிருப்போம். ஏன்னா ஃபைனலாக செம்ம வெயில் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு இப்போ தான் வந்து அப்படியே ஃபேனில் காற்று வந்துட்டு ஹோட்டலில் உட்காந்துருக்கேன். ஸோ டைம் டு கோ பேக் டு மலேசியா. See you. கொண்டையில் சிறந்த கொண்டை இந்த கொண்டை, அவ்வாறு அழைக்கப்படும் இந்த கொண்டை.